الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله صلى الله عليه وسلم أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون صدق الله العلي العظيم اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدنا علما مولا يا صل وسلم دائما أبدا على بحبيبك خير خلق كلهم அன்புள்ள சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இடத்துல உள்ள கிதாபுகள் பெரும்பாலும் ரொம்ப நாசுக்கான மென்மையான விஷயங்கள் எல்லாம் உருதுல சொல்லப்பட்டிருக்கு. மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது தன்னுடைய ரூஹ் மூலமாக எப்படி அல்லாஹ் அடைய முடியுங்கிறது தான் இப்போ நம்ம இந்த பயிற்சி முறைகள். உலகமெங்கும் ஜிக்ருங்கிறது அந்த ஒரு மொழிச்சொல் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது மூலமாக என்ன அடையிறது, அது மூலமாக என்ன படுறதுங்கிறது பெரும்பாலான மக்கள் அதான் சவாப் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அசலான முறையில் இந்த ரூஹை எப்படி இந்த உலகத்தில் பயன்படுத்தினா அதை கொண்டு நம்முடைய அடுத்து செல்லக்கூடிய உலகமான ஆலமல் பர்ஸக் கல்லறை வாழ்க்கையில் எப்படி சிறப்பாக வாழ முடியும், அதன் பிறகு ஆகிரத்தில் வெளிச்சம் உள்ளவங்க இருட்டாக உள்ளவங்க, அதாவது துல்மத்தை சேர்த்து கொண்டு போனவங்களும் அன்வாரத்தை சேர்த்து கொண்டு போனவங்களும். அப்போ இந்த ரெண்டு கூட்டம் தான் அங்கே இருக்கும். உலகத்தில் இருக்கும்போது பலவிதமான கூட்டங்கள், பலவிதமான பேர், எப்படி பலவிதமான ஊர், பலவிதமான மஹல்லா, பலவிதமான ஜமாத்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆகிரத்தில் அப்படி இருக்காது. யார் நாரே ஜஹன்னம், யார் நூரே ஜன்னத், இந்த ரெண்டு தான் இருக்கும். வெளிச்சமுள்ள சொர்க்கமும் நெருப்பில் இருக்கக்கூடிய நரகமும் தான் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு பகுதியில் உள்ளவங்களாக பிரிக்கப்பட்டு இவங்களுக்கு தனித்தனியாக கேள்வி கணக்குகளும் இவங்களுக்கு அதாபுகளும் ஜஸா ஹேர்களும் கொடுக்கப்பட்டு விடும். இதுக்கு தான் 80,000 வருடங்களுக்கு சமமான அந்த ஒரு நாள் கியாமத்துங்கிறது, அந்த நீண்ட ஒரு நாள். அந்த ஒரு நாளில் யாருடைய நம்பர் எப்போ வருது, எப்போ கேள்வி கணக்கு கேட்கப்படுங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அல்லாஹ்வா யாரை விருப்பப்பட்டு கூப்பிட்டு அவங்களுடைய விசாரணை முடிச்சான்னா அது அவங்களுக்கு பெரிய ஒரு ஹைரா இருக்கும். அங்கே நிற்கிறதே ஒரு பெரிய தண்டனை தான். ஆனால் சாலிஹீன்கள் சொல்லக்கூடிய ரொம்ப வெளிச்சத்தை அதிகமாக சேர்த்து அது மூலமாக துரிதமாக சோனத்துக்கு போகக்கூடிய யாருனாக்கா அவங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த 50,000 வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியாது. ஆனால் அதாபு மட்டும் பெறக்கூடியவங்களுக்கு அதுக்கு முன்னே பல விதமான அதாபு அவங்கள சந்திக்க வேண்டி வரும், பலவிதமான கியாமத்தை அவங்க சந்திக்க வேண்டி வரும். ஒரு கம்பெனியை நடத்துகிறோம், ஒரு வியாபாரத்தை செய்கிறோம், ஒரு குடும்பத்தை கொண்டு போகிறோம் அப்படின்னும் போது அதனுடைய பலாபலம் இருந்தால் மனுஷனுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதில் வீழ்ச்சி அடைஞ்சி நஷ்டத்தை சந்திக்கிறான் அப்படின்னும் போது பதறி போயிடுறான். இப்படி தெரிஞ்சிருந்தா இந்த வியாபாரத்தை செஞ்சுருக்க மாட்டேன் அப்படிங்கிறான். இப்படி தெரிஞ்சிருந்தா இந்த மோதியை கட்டியிருக்க மாட்டேங்கிறான். எப்போ பார்த்தாலும் என்னை சண்டை போட்டுவிட்டு சங்கடப்படுத்திட்டு இருக்கான். பிள்ளைங்களுக்கு இருக்கும்போது அதனுடைய சந்தோஷங்கள் அது கொஞ்சம் போது ஏற்படக்கூடியது நாளடைவில்
அந்த பிள்ளைங்களால் தொந்தரவு இருக்கும், இப்படி தான் அவனை பெற்றிருக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட நம்ம சொல்லிடுறோம். இது குடும்பங்களை சகஜம். அதே மாதிரி கியாமத்தில் அந்த மனிதன் அரற்றுவான், தன்னுடைய விரலை கடிக்க ஆரம்பிக்க உடைய கையை கூட கடிச்சு முடிச்சிருவான். யா நஃப்ஸின்னு அந்த சொல்லக்கூடிய எனக்கு வந்த கேடேன்னு சொல்லுவான். இப்படி தெரிஞ்சிருந்தா நான் நல்லா முறைகளை நோக்கி நடந்திருப்பேனே அப்படின்னு. சவனத்தில் இருக்கும்போது கூட அந்த மனிதர் தன்னுடைய நண்பரை நினைச்சு பிரலாபிப்பார். எனக்கு ஒரு நண்பர் தான் என்னை வழிகாட்டில் கொண்டு போக பார்த்தான் அப்படின்னு சொல்லுவான். இப்போ இது எல்லாம் சிந்திக்கக்கூடிய தன்மை எப்போ கிடைக்கும் அப்படின்னும் போது, இதயம் தனக்கு அந்த செய்திகளை சொல்லும்போது, இதயம் தான் கூட ஒத்துழைக்கும் போது, இதயம் தன்னை விட்டு முரண்படும் போது என்ன ஆகுது அப்படின்னும் போது மனிதன் மனோச்சைக்கு பாதிக்கப்பட்டு அவன் தன்னுடைய உலக இச்சையில விழுந்துடுறான். அதை ஒருத்தர் ஒரு கட்டுரையில் எழுதும்போது சொல்லியிருந்தார். காற்றுக்கு அதிபதியான சிங்கம் ஒரு நாள் இதே மாதிரி ஒரு இசைமை அரேஞ்ச் பண்ணுச்சு. எல்லா மிருகங்களையும் கூப்பிடுச்சு. உங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் முதல்ல மாதிரி இல்லை, நீங்கள் ரொம்ப ஹைவான், எல்லாம் ஹைவான் ஆகிட்டீங்க அப்படின்னு. நம்ம ஹைவான் தான், மிருகங்கள் தான், மிருகங்களோட நம்ம மோசமாக நடந்துக்கிறோம். நமக்கு தேவையான உணவை தான் நம்ம எடுத்துக்கணும், அதிகமாக நம்ம யாரையும் போட்டு கொல்லக்கூடாது நசியத்து பண்ணுச்சு. நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளோட எதையும் கெட்டு போச்சு அப்படின்னும் போது மிருகச்சையில் விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மிருகங்களில் சில மிருகங்களை குறிப்பிட்டு எழுதுகிறாங்க, இந்த மிருகங்கள்லாம் ரொம்ப உயர்ந்த மிருகம் அப்படிங்கிறாங்க. அதில் கீழ்த்தரமான மிருகங்கள் தான் நம்ம இதயத்தை வாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு குறிப்பாக சொல்ல போனாக்கா நாயோட குணம், கழுதையோட குணம், பன்றியோட குணம், குரங்கோட குணம், இதெல்லாம் எழுதுகிறாங்க. இந்த நப்சு அம்மாரால இதெல்லாம் குடியிருக்கு. இது குடியிருக்கும் போது என்ன, வெளியில் ஒரு தோற்றத்தை காமிக்குது. தொழுகையாளியாகவும் மற்ற வணக்கங்களை செய்யக்கூடியவனாகவும் விக்கிர புக்கிர செய்யக்கூடியவனாகவும் பெரிய ஒரு அமல் செய்யக்கூடியவனாகவும் தோற்றத்தை அளிக்குது. ஆனால் மனதளவில் அவன் கெட்டு போனவன் அப்படிங்கிறது தான் நமக்கு உள்ள கேன்சர் மாதிரி உள்ள நோய். கேன்சர் எந்த பகுதியில் பாதிச்சிருக்குன்னு நம்மளால் வெளியில் சொல்ல முடியாது. வெளியில் பார்க்குறது தோல் நல்லா தான் இருக்குது, கண்களுடைய காதுகளுடைய உடலுடைய நிறமுடைய தன்மை கூட மாற மாட்டேங்குது. கேன்சர் உள்ளே இருந்தாக்கா அது அப்படியே இருக்குது. அதே மாதிரி தான் இந்த இதய நோயின்னு சொல்லக்கூடிய மனிதன் அவனுடைய உள்ளம் பாதிக்கப்படும் போது, உலக இச்சையில் விழும்போது அவனுடைய தன்மைகள் வெளியில் அமலுள்ள மனிதனாக காட்டும். ஆனால் அதே சமயத்தில் அவன் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறாங்கிறது தான் நம்மளுடைய அசலான நிலை. அதுலேருந்து மீளணுங்கிறது தான் எல்லாம் குறிப்பிடுறோம். நம்மளோட தொழுகையில் அந்த மாதிரி தொழுகை இல்லை. அது அஃபுலஹல் மோமினில் யார் அப்படின்னாக்கா அவங்க வெற்றி பெற்று விட்டாங்க. அது எப்படின்னாக்கா அந்த தொழுகை எப்படி இருக்கணும்னாக்கா அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன். அந்த தொழுகை அவனுடைய உள்ளச்சத்தை ஏற்பட்டுரும். இந்த மிருக இச்சையும் மனோ இச்சையும் உலக இச்சையும் விட்டு விலகி ரப்புல் ஆலமீனை நோக்கியவனாக அவனுடைய வணக்கம் இருக்கணுங்கிறது தான் இந்த நம்ம அந்த மனித தன்மையோட நம்முடைய வாழ்க்கையோட பிலாசபி. இதை விட்டு விலகும் போது எல்லாமே அந்த ஜம்சமாக இருக்க வேண்டிய வாழ்க்கை சாக்கடையாகிடுது. ட்ரைனேஜ் தேவை தான். நம்ம உடலில் நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் எல்லாம் கழிவை நோக்கி ஒரு பக்கம் போக தான் செய்யுது. இருந்தாலும் குளுக்கோஸை நோக்கி ஒரு பகுதி போகத்தானே செய்யணும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எஞ்சிய நம்முடைய சில நாட்கள் எவ்வளோ இருந்தாலும் அதில் நம்முடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய ரஸாவாக இருக்கணுங்கிறது தான் சூஃபிசம். அதுதான் இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுறாங்க. என்னுடைய உஸ்தாத